அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படி பிரியாணி பண்ணுறது நான் சொல்லித்தரேன், பாருங்கள். நீங்கள் 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். தக்காளி அதுவும் 1/4 கிலோவுக்கு மேலே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர், அப்புறம் 2 லெமனு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணெய் போட போகிறேன். இதில் வந்து 1/4 கிலோ எண்ணெய் போடணும். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ எண்ணெய் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது 1/2 கிலோ பாட்டில். இது 1/4 கிலோ போடுறேன், பாருங்கள். அப்புறம் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த கரம் மசாலாலாம் போட்டுடுறேன். கரம் மசாலா போய்ட்டு கொஞ்சம் இது கரம் மசாலா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். இதில் உங்களுக்கு காமிச்சேன்ல, இதே சேம் வெங்காயம். ஸோ இதில் போடுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் கொஞ்சம் சால்ட்டு போட போகிறேன். வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவேன். நல்லா ப்ரௌன் கலரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வாசனை வருது. இப்போ சிக்கன் போட்டுருவேன். சிக்கன் கூட அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுடணும். அப்போ தான் அந்த நல்லா வெந்துடும். பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். கறி கூட நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து பாதி தான் வரும்னு நினைக்கிறேன். மீதி வீடியோ மறுபடியும் நான் இது பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன்.